இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 23ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை. பராபவ வருடம் ஆடி மாதம் 7ஆம் திருநாள், விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, நவமி திதி. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக மீன ராசியில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லைட்டாக குழப்பங்கள் கொடுக்கலாமே தவிர வேறு பெருசாக சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட்னு ஒன்றும் இருக்காது. என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எஃபெக்ட்லேருந்து நம்ம வெளியே வரணும்னா என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு காப்படி பச்சை பயிரில் சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டுட்டு போங்க. இல்லைன்னா பச்சை பயிரை காலையிலேயே ஃபுட்டில் டயட்டில் ஒரு சட்னிக்கு பதிலாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும், தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்காது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். எல்லா இடங்களிலிருந்தும் உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய கௌரவங்கள் பிராப்தமாகும். யாருன்னு தெரியாது, முதல் முறையாக பார்த்தா கூட உங்களை கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு ஒரு கௌரவம் கொடுப்பாங்க, ஒரு மரியாதை கிடைக்கும், உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். அதுக்கும் மேலே உங்கள் மனைவிக்கு பெரிய அளவுக்கு ஒரு தொழிலில் ஒரு மேன்மை, உங்கள் கணவருக்கு ஒரு படி மேலே போய் உங்களுக்கு பெரிய லிஃப்டே கிடைக்கும், பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சியே கொடுக்கும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நன்னா இருக்கிறது. மெயினாக உங்கள் இரண்டாம் குழந்தைக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள், பெரிய அளவுக்கு ஆசீர்வாதங்களும், நல்ல ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றமும், ஒரு சுப நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். கலியுக காமதேனு கல்பவிருட்சம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள், ஆடிட்டிங் துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி குழந்தை நல மருத்துவர்கள், இவங்க அத்தனை பேருக்கும் இன்றைய நாள் ரொம்பவுமே நல்ல விஷயங்கள் நடக்கும். பொருளாதாரத்தில் திடீர் ஏற்றமும், ஒரு சில பேர் அப்ளை பண்ண லோனாக இருந்தாலும் சரி, ஒரு கைமாத்தா வாங்கக்கூடிய கடனாக இருந்தாலும் சரி, உடனடியாக கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். ஆனால் பெரியவங்களை மட்டும் தயவு செய்து பகச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறதா இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒன்று. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். இன்றைய நாள் இசைக்கலைஞர்களுக்கு அற்புதமான நாள். மெயினாக மிருதங்கத்தில் பெரிய ஆளாக இருக்காங்க, வயலினில் பெரிய ஆளாக இருக்காங்க, ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்க, இல்லை கிளாசிக்கல் மியூசிக் கற்றுன்னு இருக்காங்க, மீடியாவில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அத்தனை பேருக்கு இன்றைய நாள் ரொம்பவுமே நல்ல நாளாக இருக்கப்படுது. எடுத்த எல்லா காரியங்களும் ரொம்ப ஈஸியாக நடக்கும். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்தவரையும் உங்கள் முதல் குழந்தைக்கு பெரிய அளவுக்கு ஒரு கௌரவமும், ஒரு சந்தோஷமும், நல்ல மனசும் எல்லாம் கலந்த நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டீச்சர்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நல்லா இருக்கும். அக்கௌண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இன்றைய நாள் ரொம்பவுமே நல்லா இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் வீட்டில் ரொம்ப முக்கியமான கலைநயம் மிக்க பொருட்களை வாங்கக்கூடிய அற்புதமான நாள். அதே மாதிரி வங்கிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர் ஏற்றமும் பக்குவமும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாள் உங்கள் அம்மா ரொம்ப மெச்சோர்டாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு உபதேசம் செய்யக்கூடிய அளவில் ஒரு அட்வைசர் மாதிரி கொடுக்கக்கூடிய, சிம்பிளான அட்வைஸாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள்னு சொல்லலாம். எடுத்த எல்லா காரியங்களும் நல்ல நாளாக இருக்கப்படுது. மெயினாக ஏஐ படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, டேட்டா ரிசர்ச்சில் இருக்கிறவாளுக்கு, டேட்டா ஓரியன்ட் கோர்ஸ் இருக்கிறவாளுக்கு ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு புது விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு இன்டர்வியூ கால் வரும். அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மனசு ரொம்ப லேசாக இருக்கும். நல்ல எண்ணங்கள் மட்டுமே மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நிறைய நட்பு வட்டாரங்களை சந்திப்பீர்கள். மனசு விட்டு ஜாலியாக பேசி மகிழக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன்னிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் டப்புக்கு பஞ்சமே கிடையாது, பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. நல்ல தன பிராப்தம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாள் உங்களோட உங்கள் வாழ்க்கை துணைக்கு மூளை ஜாஸ்தி. நீங்கள் ஒரு விஷயம் பேசுனீங்கன்னா எல்லாரும் அக்ரி பண்ணுற மாதிரி ஒரு லாயர் மாதிரி பாயிண்ட்டாக பேசுவீங்க. பை ரூல் புக், எது சொன்னாலும் சரி பை ரூல், அதாவது அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே பை ரூலில் தான் பேசுவீங்க.
அதே மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு கௌரவம், நல்ல ஒரு அந்தஸ்தும், தர்மத்தின் பிரகாரம் வரக்கூடிய பணமும், பேங்க்லேருந்து வரக்கூடிய பணமும் இன்றைய நாள் கண்டிப்பாக கைக்கு வந்து சேரக்கூடிய அருமையான நாள். பேச்சாளர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். இன்றைய நாள் தெய்வ அனுகிரகம் ரொம்பவுமே நல்லா இருக்குது. எல்லா விஷயத்தையுமே நமக்கு ஒரு பெரிய ஏற்றலும் ஒரு பெரிய சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மூகாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் காஷாய நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளாஸ்ன்னு சொல்லலாம். அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சேரக்கூடிய நல்ல நாள்னு சொல்லலாம். குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை, உங்களால் உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு பெருமை. ஆக மொத்தம் இந்த நாள் ரொம்ப சுபிக்ஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஒரு நிமிஷமாறு குருவாயூர் கிருஷ்ணனை மனசார வணங்கிட்டு போங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஜாமுன் நடக்கும். நிறைய ஏற்றங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஒரு படி வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய நாள். நிறைய பேருக்கு ஏதாவது பங்குகளில் முதலீடு பண்ணலாமா, லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் அதில் முதலீடுகள் செய்யலாமா, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. இது பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு பிளேஸ் சேஞ்ச் ஆகும், நம்ம வேலையே மாறலாம் அப்படின்னு நடக்கலாம். இல்லை பசங்களுக்கு குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, ஏதாவது அட்வான்ஸ் கட்டுறது, கேபிட்டேஷன் ஃபீஸ் மாதிரி பே பண்ணுறது, ட்ரைனிங் கோச்சிங் சென்டர்ஸ்க்கு பே பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த நாள் செலவுகள் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அமோகமான நாள். தெய்வ அனுகிரகம் அப்படி இருக்குது. அற்புதமான நாளாக இருக்கப்படுது. உங்கள் தெய்வ அனுகிரகத்தினால உங்கள் வீட்டில் மட்டும் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிரே நிறம். தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது பெரிய அதிர்ஷ்டம். அதுக்கும் மேலே சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது ஒரு படி மேலேன்னு சொல்லலாம். மிகப்பெரிய விசேஷமான பலன்களை கொடுக்கும், நிறைய லாபங்கள் கொடுக்கும். நிறைய பேருக்கு எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ணுறது மட்டும் கிடையாது, நீங்கள் நினச்ச சீட்டு நினச்ச காலேஜ் அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம், ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லிஃப்ட், உங்களுடைய போர்ட்ஃபோலியோ மாறலாம், இல்லை ரோல் சேஞ்ச் ஆகலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது. அதாவது ரொம்ப ப்ரெஷரான ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து ரிலீவ் ஆகி நல்ல ப்ராஜெக்ட்டுக்கு போவீங்க. ஒரு சில பேருக்கு வீட்டில் பெரியவங்க மூலியமாக இல்லை உங்கள் மனைவி மூலியமாக ஒரு பெரிய சப்போர்ட், ஃபினான்ஷியலாகவும் சரி சந்தோஷத்துலேயும் சரி ரெண்டுமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் நன்னா இருக்குது. 10ஆம் இடம் அருமையாக இருக்குது. தொழிலில் வரவேண்டிய பாக்கிகள்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இன்றைய நாள் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கடை வீதிகளில் இருக்கக்கூடிய கடைகளுக்கெல்லாம், அந்த மாதிரி கடை இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப நன்னா செழிப்பாக ஓடும். நல்ல ஆர்டர் கிடைக்கும், நல்ல வியாபாரம் நடக்கும், நினச்சதெல்லாம் டப்புன்னு நடக்கும். மெயினாக இந்த மாதிரி நாட்களில் ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சேர்க்கை, அதே மாதிரி எதிர்பார்க்காத நல்ல மனுஷாலுடைய தொடர்புங்கிற மாதிரி ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க. ஆக்கர்ஷண சக்தின்னு சொல்லுவோம், அது இந்த நாள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கான். பாக்யஸ்தானத்தில் சந்திரன் குருவுடைய நட்சத்திர சாரத்தில் இருப்பது பெரிய ஏற்றம். திரிகோணத்தில் புதன் வக்கரமாக இருக்கிறது, அதோட திரிகோணத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறது. எந்த முயற்சியாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். பாக்யம்னா லக்கு, பாக்யம்னா கடவுள். அந்த கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்பவுமே நன்னா இருக்குது. வெளியூருக்கு செல்வது, வெளிநாடுகளுக்கு செல்வது, மேலும் மேலும் சொல்லக்கூடியது. குழந்தை பிராப்தம் தாமதமாயின்னு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த நாள் குழந்தை நிச்சயமாக பிறக்கும். இல்லைன்னா குழந்தை கன்சீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் தெரியும். இந்த டெஸ்ட்லாம் எடுத்திங்கன்னா 2 கோடு வரும். ஆண் குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. பூஜை, புனஸ்காரம், ஆன்மீகம், பிரயாணம்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையே இந்த நாள் ரொம்பவுமே நன்னா இருக்கும். எல்லாருமே அவங்க கூட ரொம்ப நட்பாக நல்ல உறவுகளோடு இருக்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த ஒரு கடனும் எந்த ஒரு சுமையும் எந்த ஒரு தடையும் இல்லாத நாளாக கும்பத்துக்கு இருக்கக்கூடிய அருமையான நாள்னு சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கடுமையான கஷ்டங்களாக இருந்தாலும் நிவர்த்தியாகும். மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு
ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய நாள். சின்ன சின்ன தகவல்கள், சின்ன சின்ன குழப்பங்கள், அதாவது ஒரு பேப்பரில் ஒரு பேரே எழுதினாலும் அந்த பேர் சின்ன பிழை இருக்கலாம், அவ்வளோதான். சின்ன சின்ன பிழைகள் நம்ம வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களை கொடுக்காது. அது மறுபடியும் நம்ம திருத்திக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டைப்பிங் எரர் நடக்கும், அதெல்லாம் சரி பண்ணிட்டோன்னா போகிறோம். இந்த டைப்பிங் எரர் பெருசாகப்படாது. செக்கு ஒன்று எழுதி கொடுத்தீங்கன்னா அதில் பேரோ இல்லை சிக்னேச்சர்லேயோ ஏதாவது தப்பு இருந்ததுன்னா போய் பவுன்ஸ் ஆகி வரும். அந்த மாதிரி பிழைகள் கூட இன்றைய நாள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை காட்டக்கூடிய நாள். அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம் மேஷம். அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தனுசுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது. மற்ற எல்லா ராசிகளுக்கும் ஏறத்தாழ நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. எல்லாருக்குமே மனசில் நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் திரோணகுண்வந்து ததாஸ்திர. நன்றி, வணக்கம்.